ஹாசினி இந்த புது வீட்டுல சந்தோஷமா இருப்பாளா? ஒருவேளை தனியா இருக்கிறதுக்கு பயப்பட வாழ வேணுமோ? மேபி அதனாலாவது கொஞ்சம் மனசு மாதிரி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம்ல. ஏய், நீ எப்போ வந்த? நீ எப்படி வந்த? என்ன விட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு பாத்தியா ஹிட்லர்? சரியான ஏமாத்துக்காரி நீ. ஆமாமா, நான் ஏமாத்துக்காரி தான். என்ன இது? அந்த கேக் கறி ஞாபகமாவே இருக்கே. என்னையா கார் ஓட்டுற? இப்படி ஓட்டணும் சும்மா. சொய் சொய் எதுல ஓட்ட? வண்டியில வரலாம். விடு விடு விடு. என்ன சொய் டடடா சொய் சொய் டடடா. இப்படி தான் ஓட்டணும். நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு வண்டி போக வேணாமா? போய் மோத போறவன. சொய் சொய் இப்படி தான் ஓட்டணும் ஹிட்லர். ஏய் யோ, ஒழுங்கா பாத்து வண்டி ஓட்ட மாட்டியா? காலங்காத்தால தண்ணி போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்க. சாரி சாரி சாரி. சாரி கொண்டு போய் குப்பையில போடு. கொஞ்சம் அசந்து இருந்தா ஏன் திருப்பிய? சாரி சாரி சொல்லிட்டேன். சாரி போயா. பார், உன்னால எனக்கு இங்க பார்த்தாலும் அவன் நினைப்பாவே இருக்கேன். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. ஏன் இமேஜினேஷன்ல இந்த பாட்டு வரணும்னா டிஎம்எஸ் குரல்ல தானே வரணும். எதுக்கு விடிவி கணேஷ் குரல்ல வருது? என் இமேஜினேஷனுக்கு என்னாச்சு? இவ்வளவு கேவலமா பாடுறானா? உண்மையிலேயே கேட்கறது தானா? எதுக்கும் செக் பண்ணி காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்ல. உண்மையில இது ஹாசினி தானா? ஆமா, நானே தான். இங்க எப்படி வந்த? நான் எப்படியும் வந்தேன். எதுக்கு வந்த? அதான் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டல. அது சும்மா டெஸ்ட் பண்ண. டெஸ்டா? என்ன டெஸ்ட்? நான் போறேன்னு சொன்னா உன் மூஞ்சி என்ன ஆகுதுன்னு பார்த்தேன். இப்போ ஓ மூஞ்சி என்ன ஆகுதுன்னு பாக்குறேன். என்ன டெஸ்ட் பண்ற? என்ன டெஸ்ட் பண்ற? டெஸ்ட் பண்றேன். டெஸ்ட் கேங்கிட்டே வா. என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய எக்ஸாம் நடத்துறவ என்ன டெஸ்ட் பண்றியா? காலேஜ் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்றாங்க. கேங்கிட்டே வா. டெஸ்ட் பண்ற மூஞ்சி மூஞ்சி அப்படியே அமைதி 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 அமைதியோ அமைதி. அமைதியா? இந்தா வாங்கிக்கோ அமைதி. ஏய், என்ன அமைதி? வீட்டு விட்டு போறேன்னு சொல்லி என்ன அலைய வச்சு இப்போ டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்ற? எவ்வளவு தைரியம் உனக்கு? திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டு இருந்து இப்போ வரைக்கும் என்ன ஏமாத்துறத வேலையா வச்சிருக்கேன். சீ, உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? நான் வச்ச டெஸ்ட்ல நீ தோத்துட்ட. நீ தான் வெக்கப்படணும். ஏய், நான் என்ன தோத்தேன்? நான் போறேன்னு சொன்னதும் போய் தொலைன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு கார்ல ஏத்திட்டு போற? வீடு புடிச்சு கொடுக்கற, பிளாங்க் செக் கொடுக்கற, லெட்டர்ல பழிய உன் மேல போட்டுக்கற, கார்ல கிளம்புறப்போ திரும்பி ஏக்கமா ஒரு லுக்கு விட்ட. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன லவ் பண்றேன்னு தானே அர்த்தம்? நானாவது உன்னை லவ் பண்றதாவது நினைச்சாலும் கொமிட்டிட்டு வருது. இந்த மூஞ்சிய லவ் பண்றவ குருட்டு கபோதியா இருப்பான். போனதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு ஹாப்பியான தெரியுமா? நீ
அப்படி சொல்ற, ஆனா உன் மூஞ்சி அப்படி சொல்லலையே. பெரிய ஃபேஸ் ரீடிங் எக்ஸ்பர்ட் இவங்க. ஃபேஸ பார்த்தாலே ஏதோ படிக்கிறாங்களே. என்னத்த பார்த்தே ஃபேஸ்ல? அதான் கதவை திறந்து உள்ள வரும்போது பார்த்தேனே, மழையில நனைஞ்ச பேப்பர் மாதிரி உன் மூஞ்சி தொங்கி போயிருந்தது. உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய எதுக்கு இப்படி டிராமா போடுற? அடச்சே, உள்ள ஒண்ணுமே இல்ல. எனக்கு நீ தேவையே இல்ல. அத புரிஞ்சுக்கோ. சும்மா புழுவாத. நான் இல்லாம நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏய், அது தெரிஞ்சுக்க ஒரு நிமிஷமாவது நீ என்ன விட்டு தொலையணுமே. எப்ப பாரு பச மாதிரி வந்து வந்து ஒட்டிக்கிறீங்க. என்ன என்ன எங்க பாஸ் போக விடுற? என்ன வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட என்ன பாராட்டுவ. நீ என்ன பொண்டாட்டி இல்லன்னுட்டு புடவை வாங்கி தருவ. இப்படிதான் மாறி மாறி பேசி நீதான் பச மாதிரி வந்து ஒட்டிக்கிற. இனிமே ஒட்டுறதும் இல்ல கட்டுறதும் இல்ல. நீ எனக்கு தேவையே இல்ல. இத பாரு, எனக்கும் உனக்கும் செட்டே ஆகாது. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் திரும்பி வரதுக்குள்ள ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு. இப்போ இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்து என்ன சமாதானம் பண்ணுவீங்க? சான்ஸே இல்ல. சேலஞ்சா? சேலஞ்ச். ஜாக்கிரதை பாஸ், சவால் விட்டா சரண்டர் ஆயிடுவீங்க. அது எதுக்குமே நோ சான்ஸ். அப்படியா? அப்போ சரி, நான் சொல்றேன். இப்ப வீராப்பா போற நீங்க சாயந்தரம் வரும்போது எனக்காக ஒரு அழகான ரிங் வாங்கிட்டு வருவீங்க. ரிங்? உனக்கு ஒரு ஆனியன் ரிங் கூட வாங்கி தர மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, ஒரு கோல்ட் ரிங் வாங்கிட்டு வந்து என் விரல்ல நீங்களே போட்டு விடுவீங்க. நடக்கிற விஷயத்த சொல்ல. பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாமா? ஏய், பார்க்குற மாதிரி இருந்தா பார்க்க மாட்டேனா? லூஸ். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை. எனக்காக கண்டிப்பா மோதிரத்தை வாங்கிட்டு வருவ ஹிட்லர். என் கணக்கு தப்பாது. சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணு, அப்புறம் ஹிட்லர் கையாலே மோதிரம் போட்டுக்கலாம். வந்துருச்சு. வாமா விசாலாட்சி. ஹாய், நம் மனசாட்சி. சரி விடு, ஏதோ ஒரு சாட்சி. ஓ, என் பேரை மாத்தி சொல்ற அளவுக்கு உன் நாக்குல கொழுப்பு கட்டிடுச்சு. அந்த ஏஜி உன்னை கண்டபடி திட்டிட்டு போறா. நீ என்னமோ அவார்ட் வாங்கின மாதிரி சந்தோஷமா இருக்க. அவார்ட் எல்லாம் இன்னும் வாங்கல, சாயந்தரம் தான் வாங்கிட்டு வருவாரு. நீ முதல்ல அவனை நம்புறத நிறுத்து. அவன் நல்லவன் மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்துறான். வாய் மூடு. ஏன் முன்னாடியே என் புருஷனை திட்டுற? எடுத்து பேசு. இப்போ என்கிட்ட சொன்னதெல்லாம் அவன் கிட்ட சொல்லு. அவ வாயிலே சுற்றுவான். பேசாம இரு. ஹலோ. ஏஜேக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கியாச்சு. எவிடன்ஸ் கிடைச்சதா? நீ எடுத்து கொடுத்துருவேன்ற நம்பிக்கையில தான் நான் அரெஸ்ட் வாரண்டே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அப்படி இருக்கு. அது சும்மா இரு. இல்ல இல்ல, இன்னும் கிடைக்கல. போய் சொல்ற அவ. ஐயோ, கொஞ்சம் சும்மா இரு. கிடைக்கலையா? என்ன அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? அத நம்பி நான் சென்னைக்கு கிளம்ப போறேன். என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க? அது எடுக்காம இவ்வளவு நாளா? நானும் லாக்கர்ல எல்லாம் தேடி பார்த்துட்டேன். அந்த போன் எங்கேயும் இல்ல. சரி, அதை விடு. அந்த மொபைல்ல ஆடியோ இருந்துச்சா இல்லையா? ஒரே ஒரு ஆடியோ. என்ன சொன்ன? ஆடியோ? ஐயோ, மட்டும் வாங்கிட்டானே படுபாவே. என்ன சொல்ல வந்த? உனக்கு தான் நல்லவ வெகுலன் எல்லாம் பட்டம் கொடுக்கறாங்கல, சொல்லு, உண்மையை சொல்லு. அப்போ நீ மொபைல கண்டுபிடிச்சிட்ட? இல்ல, மொபைல் கிடைக்கல.
உண்மைய சொல்லு, போய் சொல்லாத. எவிடன்ஸ் எடுத்துட்டியா? சொல்லு. டேய் பேசு. சொல்லுடி. ஹலோ, சொல்லு. ஒன்னதான். ஐயோ, போனை கட் பண்ணிட்டா இடியட். ஏன் ஏன் உனக்கு இவ்ளோ டென்ஷன்? பேசாம எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துற வேண்டியதானே? கொடுத்தா ஹிட்லர் மாட்டிப்பாரு. ஹிட்லரை மாட்டி விட தானே நீ இங்க வந்த? இல்ல, முடியாது. அது மட்டும் என்னால முடியாது. ஏன் ஏன் முடியாது? ஹிட்லர் கெட்டவன் தானே? எவிடன்ஸ்ல தான் எல்லாமே தெளிவா இருக்கே. எவிடன்ஸ் எல்லாம் நம்ப முடியாது. ஹிட்லர் நல்லவர் தான், எனக்கு தெரியும். என்னால அவருக்கு துரோகம் பண்ண முடியாது. எனக்கு அந்த சக்தியும் இல்ல. இங்க பாரு ஹாசினி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. ஏ, சும்மா என் விஷயத்துல தலையிடாத. இது பார், நான் என்ன சொல்ல வரேங்கிறதுக்கு மூடி. இந்த சிபிஐ ஆபீசர் தொல்லை தாங்க முடியல. ஒருவேளை என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரோ? ஐயோ, அப்படின்னா துப்பாக்கி எடுத்துட்டு என்ன தேடி வந்துருவாரே. அந்த மொபைல்ல இருக்கிற ஆதாரம் சிபிஐ கையில கிடைச்சா ஹிட்லர் ஜெயிலுக்கு போயிடுவாரே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எவிடன்ஸ் கையில இருந்தா தானே பிரச்சனை. இல்லாம ஆக்கிட்டா கரெக்ட். இப்பவே அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏன் அவ போனை கட்? The subscriber you have dialed is currently switched off. இப்போ கால் பண்ண போன் சுவிட்ச் ஆஃப் வருது. சம்திங் இஸ் ராங். ஹாஸ்னி, நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்ற. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? ஏஜேவை பிடிக்க சோறு தண்ணி இல்லாம பொறி வச்சுட்டு காத்துட்டு இருந்தவனா போய் சொன்னா விட மாட்டேன். சென்னைக்கு வந்து உன்னை கதற விடுறேன் பாரு. அப்பா, இனிமே பிரச்சனை இல்ல. புலிவாலை புடிச்ச மாதிரி அந்த எவிடன்ஸ கையில வச்சுக்கிட்டு நான் பட்ட பாடு இருக்கே. பாப்பா, ஒரு அடியா எஸ்கேப் ஆயிட்ட. ஹாசினி, அம்மாவாசை பக்கமா வருதா? எதுக்கு ஜெயமா கேக்குறீங்க? இல்ல, நீ இப்படி தனியா பேசிட்டு வரியே, சில பேருக்கு அம்மாவாசை நெருங்க நெருங்க குறுக்கு பிடிக்குமா. பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. கிண்டலா ஜெயமா? இப்போ நான் ஒண்ணு சொன்னா உங்களுக்கு அமாவாசை வராமலே கிறுக்கு பிடிச்சிரும். அப்படி என்ன சொல்ல போற? ஏஜே சாயந்தரம் வரும்போது எனக்கு மோதிரம் வாங்கிட்டு வர போறாரு. என்னம்மா சொல்ற? ஆமா ஜெயமா, அவரே சொன்னாரு. என் பையன் ஏஜே சொன்னானா உனக்கு மோதிரம் வாங்கிட்டு வரானா? அடப்போமா, என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? நல்ல காமெடி. சாயந்தரம் தெரியும் இது காமெடியா இல்ல கலக்கலான்னு. என்கிட்ட சவால் விடாத. நான் அவனை பெத்தவ, நான் அவரை கட்டினவ. என்னதான் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நோ சான்ஸ். நகி கர்த்தே.
நீங்க வேணா பாருங்க, சாயந்தரம் என் விரல்ல உங்க மக ரிங்க போட்டு விடுவார். நான் சொல்றேன், இப்ப வீராப்பா போற நீங்க சாயந்தரம் வரும்போது எனக்காக ஒரு அழகான ரிங் வாங்கிட்டு வருவீங்க. அந்த லூசுக்கு மோதிரம் மட்டும்தான் கேடு. இதுல பை 2 get 1 ஃப்ரீ வேற. அந்த கடைக்காரர் 2 மோதிரத்தையும் ஃப்ரீயா கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். எனக்காக கண்டிப்பா மோதிரத்தை வாங்கிட்டு வருவ ஹிட்லர். என் கணக்கு தப்பாது. எவ்வளவு திமிரு இருந்தா நான் மோதிரம் வாங்கி தான் வீட்டுக்கு வருவேன்னு என்கிட்ட சவால் விடுறான். ஏய், இந்த ரிங் சூப்பரா இருக்குடி. இந்த ரிங்கா கல்யாணத்துக்கு என் உட்பி பிரசன்ட் பண்ணது. உன் உட்பி பரவாயில்லடி, என் புருஷன் இருக்காரே, நான் கெஞ்சினா கூட ஒரு ரிங் கூட வாங்கி தர மாட்டேங்கிறாரு. பொண்டாட்டி ஆசையா கேட்டா ஒரு ரிங் கூட வாங்கி தராத சிடுமூஞ்சி ஆம்பளைங்களை வச்சுட்டு என்ன பண்றது? என்னது இது? வேலை செய்யற நேரத்துல ரிங் ரிங் எண்ணிக்கிட்டு சாரி சார். உங்களுக்கு வேற வேலை இல்லையா? வேலையை பாருங்க. சீ. ரிங் ரிங் ரிங். என்ன சத்தம் அது? யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க சார். அது கூடவா எனக்கு தெரியாது? என்ன இவ்வளவு கேவலமான ரிங் டோன் வைப்பீங்களா? முதல்ல மாத்துங்க மாத்துங்க முதல்ல. சரிங்க சார். எங்க ரிங் ஆவா? ஒரு பிளேட் ஸ்ப்ரிங் ரோல், ஒரு பிளேட் ஆனியன் ரிங். ஆர்டர் டெலிவரி பண்ணனும், சீக்கிரம் முடிங்க. ஆமா, ஆனியன் ரிங். கூல் ஏஜே கூல். ரிங் உனக்கு ஒரு ஆனியன் ரிங் கூட வாங்கி தர மாட்டேன். யாராவது வந்த ரிங் சொல்லட்டும், குழி தோண்டி உயிரோட புதைச்சிரும். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், மெட்டீரியல் டெலிவரி பண்றதுக்காக கிளையண்ட் சரவணா வந்திருந்தாரு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா ரிங் பண்றதா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ரிங் பண்றதா சொன்னார் சார். அச்சே, என்ன ரிங் பண்ணுவாருன்னு? கால் பண்ணுவாருன்னு சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணு தானே சார்? நோ, ரெண்டு வேற வேற. அது உங்களுக்கு புரியாது. சரிங்க சார். இனிமே அவரு ரிங் பண்றேன்னு சொன்னா கூட நான் உங்ககிட்ட ரிங்னு சொல்லாம கால் பண்ணுவாருன்னு சொல்றேன் சார். ரிங் சார். மறுபடியும் ரிங் ரிங்னு. சாரி சார். ஓகே சார். சாரி சார். சே, இந்த ரிங் என்ன துரத்துக்கிட்டே இருக்கு. சரியா வீட்டுல இருந்து கிளம்பும் போது அந்த ஆந்து அலறிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த ரிங் என்ன விடவே மாட்டேங்குது. ரிங் சொல்லாத. மோதிரம் மோதிரம். நோ, எதுவும் சொல்லக்கூடாது. பிச்சை பிடிக்குது எனக்கு. ஹலோ ரிங் மாஸ்டர், எப்படிடா இருக்க? ஏய் ஏய், எதுக்கு நான் ரிங் மாஸ்டர்னு சொன்னேன்? ஆமா, சர்க்கஸ்ல சிங்கத்தை ரிங் மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ற மாதிரி நீ எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்கியே, அதான் அப்படி சொன்னேன். பெரிய கவிஞர் இவரு, ஓமை கண்டுபிடிக்கிறாரு. சரி, உன் மேரேஜுக்கு என்னால வர முடியல, அதான் நேர்ல பார்த்து ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். டேக் இட் ப்ளீஸ். டேய், ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்ற. தேங்க்ஸ். உன் கூடலாம் உன் பொண்டாட்டி எப்படிதான் வாடுறாளோ. கிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்க வேண்டியிருக்கு. சரி சரிடா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில கிளம்பணும். நாம இன்னொரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். வரேன். பாய்டா. பாய். தேங்க்யூ. போய் தொலை. இவெல்லாம் என் கல்யாணத்துக்கு வரல, நீ யார் அழுத? கிஃப்டாவது கொடுத்துருக்கேன். சரி, பிரிச்சு பார்ப்போம்.
பாருங்க, ஒரு கோல்ட் ரிங் வாங்கிட்டு வந்து என் விரல்ல நீங்களே போட்டு விடுவீங்க. என்ன கொடுமை சார் இது?